ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான பூரி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பூரி கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவில் செய்வாங்க. நான் இன்றைக்கி ரவையை பயன்படுத்தி எப்படி டேஸ்டியான பூரி பண்ணுறதுன்னு தாங்க செய்து காட்டியிருக்கிறேன். வாங்க நாம் ரவையை பயன்படுத்தி எப்படி பூரி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் ரவையை ரொம்ப நைஸாக நம்மளால் அரைக்க முடியாது. இதுவே இருக்கட்டும். இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவும் ஆயிலும் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பூரி மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸுக்கு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது நம்மளுக்கு ஊறி வரணும். அதனால் 1/2 அன் ஹவருக்கு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சிங்க. மாவு நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இதை நம்ம குட்டி குட்டி பவுலாக பிரிச்சுக்கலாம். பூரி கட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி மாதிரி மெலிசாக உருட்டிடக்கூடாது. பூரிக்கு உருட்டும் இல்லைங்களா, அந்தளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக உருட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக உருட்டினீங்கன்னா நம்மளுக்கு உப்பலாக பூரி உப்பி வராது. அதனால் நார்மலாக சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பூரி நல்லா உப்பலாக மேலே உப்பி வருங்க. சேர்த்த பிறகு இது போல் கரண்டியில் நம்ம பூரி மேலே கொஞ்சமாக எண்ணெயை மேலே எடுத்து ஊற்றும்போது நம்மளுக்கு பூரி நல்லா உப்பலாக வருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பூரி உப்பாது. அதனால் எப்பயுமே பூரி செய்யும்போது கொஞ்சமாக ஆயில் எடுத்து மேலே நம்ம ஊற்றும்போது நல்லா சூப்பராக உப்பி வருங்க. பின் சைடு திருப்பி விட்டுட்டு நீங்கள் லைட்டாக கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சிம்பிளான ரவா பூரி ரெடி ஆயிடுச்சிங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் மாவு இல்லாத டைமில் இது போல் ரவையை பயன்படுத்தி சட்டுன்னு சுலபமாக நீங்கள் பூரி செய்யலாங்க. கண்டிப்பாக இது ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், நம்ம பூரி எல்லாம் பொரிச்சாச்சிங்க. நம்ம கோதுமை மாவில் செஞ்ச மாதிரியே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச இந்த ரவா பூரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.